எலெக்ஷனை சந்தித்தாங்க. ஒரு 4 எம்எல்ஏ பிஜேபி வின் பண்ணாங்க. ஏடிஎம்கே வந்துட்டு ஒரு 60-65 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. அதை பார்க்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதிமுக வந்து பிஜேபி கூட இருந்ததுனால தான் இவங்க அந்த எலெக்ஷன்லேயே தோத்துட்டாங்க. இல்லைன்னா 3வது முறையாக அதிமுக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கும் கூட ஒரு வேளை இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா தோணுச்சு. இவங்க என்னங்க பிஜேபி கூட போய் கூட்டு வச்சுக்கிட்டதுனால தான் தமிழ்நாட்டில் ஆட்சி இழந்துட்டாங்க அப்படின்னு பொத்தாம்போது பேசினாலும் நமக்கும் அந்த மாதிரி கருத்து தான் தோணுச்சு. ஏன்னா பிஜேபி மேலே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில சொல்ல வரேன் வண்ணம் கிடையாது, கட்சியை பிடிக்காதவங்க ஏகப்பட்டவே இருக்காங்க தமிழ்நாட்டில், இருக்குமோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் இப்போ என்ன ரிசல்ட் அப்படியே இந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024 இப்போ என்ன வருது அப்படின்னு நமக்கு தோன்றது, ஒருவேளை பிஜேபி கூட இருந்திருந்தால் இவங்க ஒரு 10 சீட்டாவது வின் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு தோணல். ஏன்னா இவங்க ஒரு 20 விழுக்காடு வாக்கு பெற்றிருக்காங்க, யார் அதிமுக. இவங்க ஒரு 7-8 விழுக்காடு வந்து பிஜேபி வந்து பெற்றிருக்காங்க.